السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين هم لأماناتهم وعهدهم راعون. صدق الله العظيم. عن عبد الله بن عمر رضي الله عنهما أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أربع إذا كن فيك فلا عليك ما فاتك من الدنيا: حفظ أمانة، وصدق حديث، وحسن خليقة، وعفة في طعمة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி அஹ்மத் எனும் நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 6652. மேலும் பைஹக்கி எனும் நபிமொழி தொகுப்பிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உமர், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் என்று சொல்லப்படுகிறது. இப்னு உமர்னா உமருடைய மகன். அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அர்பஉன், 4 நற்குணங்கள், 4 தன்மைகள், இதா குன்ன ஃபீக்க, அந்த 4மே உம்மிடத்திலே அமைந்து விட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த 4ம் அமைந்து விட்டு ஃபலா அலைக்க மா ஃபாத்தக மினத் துன்யா, இந்த 4ம் அல்லாத மற்ற தன்மைகள், மற்ற விஷயங்கள், உலகத்தினுடைய மற்ற காரியங்கள் உம்மிடம் இருந்து தவறி போனாலும் பரவாயில்லை. இந்த 4 விஷயங்கள் உம்மிடத்திலே வந்த பிறகு இந்த 4 விஷயங்கள் அல்லாத 400 விஷயங்களாக இருக்கலாம், அல்லது 4 லட்சம் விஷயங்கள் இருக்கலாம், அல்லது 4 கோடி விஷயங்கள் இருக்கலாம். இந்த 4ஐ தவிர்த்து உலகத்திலே மற்ற விஷயங்கள் உம்மிடம் இருந்து தவறி போனாலும் பரவாயில்லை, நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
உன் மீது குற்றம் இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படி என்ன 4 விஷயங்கள்? உலகமே நமது கையை விட்டும் தவறி போனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த 4 விஷயங்கள் எந்த மனுஷனிடமிருந்தும் தவறிவிடக் கூடாது. சொத்து தவறி போனாலும் பரவாயில்லை, குழந்தைகள் தவறி போனாலும் பரவாயில்லை, வீடுகள் தவறி போனாலும் பரவாயில்லை, சொந்தங்கள் தவறி போனாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த 4 உம்மை விட்டு தவறிவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது விஷயம் ஹிஃப்து அமானத், அமானிதங்களை பாதுகாப்பது மிக மிக முக்கியமான விஷயம். எந்த விஷயம் ஓண்ட இருக்கோ இல்லையோ, ஆனால் மிக மிக முக்கியமான இந்த விஷயம் உன்னிடம் குடிகொண்டிருக்க வேண்டும், உன்னிடம் இருந்து தவறிவிடக் கூடாது. முதலாவது விஷயம் என்னது? ஹிஃப்து அமானத், அமானிதங்களை பாதுகாப்பது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வசிதுகு ஹதீஸின், பேச்சிலே உண்மை இருப்பது. இரண்டாவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உம்மிடம் இருந்து தவறிவிடவே கூடாது. மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வஹுஸ்னு ஹலீகத்தின், நன்னடத்தை. வேறு ரிவாயத்தில் ஹுஸ்னு ஹுலுக், நற்குணம் என்று வருகிறது. அப்ப இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வஹுஸ்னு ஹலீகத்தின், நன்னடத்தை, அது எந்த காலத்திலும் உம்மிடமிருந்து தவறிவிடக் கூடாது. இது அல்லாத உலகமே தவறி போனாலும் கவலைப்படாத, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான்காவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வைஃபத்துன் ஃபீ துஹ்மத்தின், உணவிலே பத்தினித்தனம். நாம என்ன நினைக்கிறோம்? பத்தினி என்று சொன்னால் கற்பை பாதுகாப்பவன் பத்தினி, அல்லது கற்பை பாதுகாப்பவன் பத்தினி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே பத்தினித்தனம், எதுல பத்தினித்தனம் இருக்கணும்? உணவு விஷயத்தில் பத்தினித்தனம் இருக்க வேண்டும், உணவு விஷயத்தில் ஹலால் இருக்க வேண்டும், ஹராம் இருக்கக்கூடாது என்பதாக என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விஷயத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே கோடிட்டு காட்டுகிறார்கள். பதவி வருது, பதவி பறிபோகிறது, கவலைப்படாத. பணம் வருது, பணம் திவாலாகி போகிறது, கவலைப்படாத. 4 இருக்குதா, இதை பத்தி யோசி. இது தவறிவிட்டால் இதை பற்றி சிந்தி, இதை பற்றி கவலைப்படு என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப முதலாவது விஷயம் அமானிதங்களை பாதுகாப்பது மிக மிக முக்கியமான விஷயம். கண்ணியமிக்கவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த கலியுக காலம், இந்த காலத்தில் யாருக்குமே அமானிதம் கிடையவே கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, ஒரு உண்மையான மூமின், அந்த உண்மையான மூமினுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள்? சூரத்துல் மூமினூன் என்ற அந்த சூறாவில் கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி மூரிதூன் வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அல்லாஹ் அடுக்கடுக்கா சொல்றான். உண்மையான மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யார்? தங்களுடைய தொழுகையில அவர்கள் பேணுதலாக பயபக்தியாளர்களாக இருப்பார்கள்.
அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள், அவர்கள் தங்களுடைய கற்புகளை பாதுகாப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு வருகின்ற பொழுது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றான். சூரத்துல் முஃமினூன்ல 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது உண்மையான மூமின் அவன்தான் வெற்றி பெற்றவன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம், தங்களுடைய அமானிதங்கள் விஷயத்தில் அவர்கள் பேணுதலாக இருப்பார்கள். வாஹ்திஹிம் ராவோன், தங்களுடைய வாக்குறுதிகள் விஷயத்தில் அவர்கள் பேணுதலாக இருப்பார்கள், இவற்றை பாதுகாப்பார்கள். உண்மையான மூமினுடைய அந்த குணாதிசயங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் இப்படி பேசுகிறான். கண்ணியமிக்கவர்களே, சூரத்துல் அன்ஃபால் 27வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, லா தஹூனுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விற்கு மோசடி செய்யாதீர்கள், வர் ரசூல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மோசடி செய்யாதீர்கள், வ தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டே உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களுக்கு மோசம் செய்யாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூமின்னா அமானிதங்களை பாதுகாக்க வேண்டும். மூமின்னா நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவன் மோசடியில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டிய உயர்வான குணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அஹ்மது, பஸ்ஸார், தபுரானி ஆகிய நபிமொழி தொகுப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? லா ஈமான லிமன் அமானத லஹு, எவன்ட்ட அமானிதம் இல்லையோ அவன்கிட்ட ஈமானே கிடையாது. தாடி வச்சிருக்கான், தொப்பி வச்சிருக்கிறான், பெரிய தஸ்பிமணியை உருட்டுறான், அமானிதங்களை பாதுகாக்கிறது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஈமான் என்பது, இஸ்லாம் என்பது இந்த தோற்றத்தை வந்து கிடையாது. நான் பெரிய ஜிப்பா போட்டிருக்கேன், தொப்பி வச்சிருக்கிறேன், தாடி வச்சிருக்கிறேன், இது ஈமானா? இது ஈமானுடைய அடையாளமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? உள்ளத்துல இருக்கணும். அத்தக்குவா ஹாகுனா, அத்தக்குவா ஹாகுனா, அத்தக்குவா ஹாகுனா, உள்ளத்தை பார்த்து சொல்லுவார்கள். தக்குவா என்பது இங்கே இருக்கிறது, தாடியில கிடையாது. தக்குவா என்பது உடையில கிடையாது. தக்குவா என்பது தொப்பில கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுல சொல்றாங்க? உள்ளத்திலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவனிடத்திலே அமானிதங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லையோ, நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதம், அமானிதத்திற்கு பல விளக்கங்கள் இருக்கிற, அதை சொல்லுகிறேன். அப்ப எவர்களிடம் அமானிதங்கள் இல்லையோ அவன்கிட்ட ஈமானே கிடையாது, இறை நம்பிக்கையே கிடையாது. சும்மா வாயால சொல்றதுக்கு இறை நம்பிக்கை கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, அப்போ மனதால் ஏற்கிறதா, வாயால சொல்றது, மனதால ஏற்கிறது, நடக்கிறது, இதான் ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வலா தீன லிமன் லா அஹ்தலஹு, எவன்ட்ட வாக்குறுதிகள் இல்லையோ அவன்ட்ட மார்க்கமே இல்லை. ஈமான்னா இறை நம்பிக்கை, உள்ளம் சார்ந்தது. மார்க்கம் என்று சொன்னால் உடல் சார்ந்தது. தொழுகை என்பது தீன், ஹஜ் என்பது தீன். அப்ப உடல் உறுப்புகளை சார்ந்தது, அது தீன், அது மார்க்கம், மார்க்க கடமைகள், மார்க்க வணக்க வழிபாடுகள். எவன்ட சுத்தமான வாக்குறுதி இல்லை, வாக்குறுதி பேணக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னா அவன்கிட்ட மார்க்கமே இல்லை. வேஷ போட்டு அலையலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சூரத்துன் நிசா 58வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்னல்லாஹ யஅமுருக்கும்
அன்து அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான், நீங்கள் கைப்பற்றி கொண்ட அமானிதங்களை யாராவது ஒருவர் உங்களை நம்பி அமானிதங்களை ஒப்படைத்தால், யார் ஒப்படைத்தாரோ அவரிடத்திலே அவர் கொடுத்த அமானிதங்களை உரியவரிடம் சேர்க்கும்படி அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இப்படி சொல்றான். இப்ப நம்ம அமானிதம்னா என்ன நினைச்சிருக்கிறோம்? 10 ரூபா கொடுக்கிறாரு, பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஒரு பொருளை கொடுக்கிறாரு, நகையை கொடுக்கிறாரு, பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஆனால் இஸ்லாம் இதையும் தாண்டி சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே பேசுகின்ற பொழுது, அஸ்ஸலாத்து அமானத்துன், தொழுகை என்பது ஒரு அமானிதம். அஸ்ஸௌமு அமானத்துன், நோன்பு என்பது ஒரு அமானிதம். எல்லாமே அமானிதம். சாப்பிட்ற பொருள் அல்ல, பயன்படுத்தக்கூடிய பொருள் அல்ல, நகை அல்ல, எல்லாமே அமானிதங்கள். ஒரு 8 வகைகள் இருக்கிறது அமானிதங்கள் என்று சொன்னால். ஒன்று என்ன அப்படின்னா, இறை வணக்கம். இறை வணக்கம் என்பது அமானிதம். இதை ஒழுங்கா நிறைவேற்றணும். ஜும்மாவுக்கு மட்டும் வந்தா போதாது, பெருநாளுக்கு மட்டும் வந்தா போதாது, 27க்கு மட்டும் வந்தா போதாது. கண்ணியமிக்கவர்களே, ஒவ்வொரு நாளைக்கும் 3 வேளை சாப்பிட்றோம். சில பேர் 5 வேளை சாப்பிட்றாங்க. பிரியாணி 5 நேரம் சாப்பிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் 5 கால தொழுகைகள், கடமைகள் இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த கடமைகள், இந்த இறை வணக்க வழிபாடுகள், இது அமானிதம். உண்மையான முஸ்லிம் என்ன செய்வான்? அதை பாதுகாப்பான், பாழாக்க மாட்டான். இரண்டாவது, இஸ்லாம் சொல்லுகிறது உறுப்புகள் அமானிதம். இந்த உறுப்புகள் இருக்கா இல்லையா? கைகள் இருக்கிறது. கைகள் இருந்தால் லஞ்சம் வாங்கலாமா? கண்கள் இருந்த ஆபாசத்தை பார்க்கலாமா? அமானிதம். இறைவன் உனக்கு கொடுத்த அமானிதமான உறுப்புகள். லஞ்சம் வாங்கின, வட்டி வாங்கின, வட்டி மூசா வாழ்ந்த, அப்படின்னா இறைவன் கொடுத்த இந்த அமானிதமான உறுப்புகளை நீ தவறாக பயன்படுத்துகிறாய். இஸ்லாம் சொல்லுகிறது, நம்பி அல்லாஹ் ஓண்ட இந்த கண்களை கொடுத்திருக்கிறான், காதுகளை கொடுத்திருக்கிறான், மூக்கை கொடுத்திருக்கிறான், தாடைகளை கொடுத்திருக்கிறான், உதடுகளை கொடுத்திருக்கிறான், பற்களை கொடுத்திருக்கிறான், எல்லாமே கொடுத்துக்கிறான். விலை கொடுத்து வாங்க முடியுமா? கிட்னி போயிடுச்சுன்னா விலை கொடுத்து வாங்க முடியுமா? அடுத்த ஆள் கிட்னி நமக்கு செட் ஆகுமா? ஒரு கணையம் போயிடுச்சுன்னா வாங்க முடியுமா? எல்லாமே அமானிதங்கள். தண்ணி குடிக்கிறோம், சிறுநீரா வரல, என்ன ஆகும்? சாப்பிட்றோம், வெளியே வரல, என்ன ஆகும்? எல்லாம் அமானிதங்கள், உறுப்புகள் அமானிதங்கள். இவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது, நாம அமானிதம் சொல்றோமா இல்லையா? நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளும் அமானிதம். நான்காவது, செயல்களும் அமானிதம். நாம செய்யக்கூடிய செயல், ஒவ்வொரு செயலுமே அது அமானிதமாக இருக்கிறது. அந்த செயல் அழகான முறையில் அமைய வேண்டும். அஞ்சாவது, கொடுக்கல் வாங்கல் அமானிதம். பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, கலப்படம் பண்ணக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது, கள்ளக்கணக்கு எழுதக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் அதில் ஈடுபடுகின்ற பொழுது அதுவும் அமானிதம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ரகசியங்களை பாதுகாப்பது அமானிதம். ஒருத்தர்கிட்ட ஒரு செய்தியை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், நானும் இன்னொரு ஆள் இருக்கிறோம். ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு ஆள் வர்றார், மூன்றாவது ஒரு ஆள் வர்றார். இப்படி வருகின்ற பொழுது நான் பேசிக்கொண்டே அவரிடத்திலே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது அவரை ஏறெடுத்து பார்த்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பேசக்கூடியது அமானிதம், அவர்கிட்ட சொல்லக்கூடாது, ரகசியம். எண்ணிமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ரகசியம் என்பது அமானிதம், அதை பாதுகாப்பது அவசியம். ஏழாவது, இஸ்லாம் சொல்லுகிறது பொறுப்புகள் அமானிதம். குடும்ப பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஜமாத் பொறுப்பாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் பொறுப்பாக இருந்தாலும் சரி, பொதுமக்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி, பொறுப்புகள் என்பது என்னது? அமானிதம். ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார் என்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எட்டாவது சொல்லும் அமானிதம். ஒவ்வொரு சொல்லு கண்ணியமிக்கவர்களே, ஒரு வார்த்தை மெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஏதாவது எக்கு தப்பா பேசணும்னா சிந்திய வார்த்தையை நாம எடுக்க முடியாது. எதை பேசுகிறோம், எதை சொல்லுகிறோம், அந்த வார்த்தை என்பது அமானிதம். தவறாக பயன்படுத்தினால் அதற்கும் தண்டனை உண்டு. இப்படி 8 வகையாக இருக்கிறது அமானிதங்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த அமானிதங்களை பாதுகார். இப்னு உமர் அவர்களே, இந்த அமானிதத்தை பாதுகாத்தால் போதும், உலகமே உனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சிதுகு ஹதீஸின், உண்மையை பேசுவது. கண்ணியமிக்கவர்களே, வாயை திறந்தா சாக்கு மூட அளவுக்கு மனுஷனுடைய வார்த்தையில எந்த அளவுக்கு பொய்கள் நிரம்பி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டோரே இறைவனை அஞ்சி கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா? உண்மை பேசக்கூடியவர்களுடன் நீங்களும் இருந்து கொள்ளுங்கள். இந்த உண்மை பேசினாதான் தக்குவா வரும். இந்த ரெண்டையும் அல்லாஹ் இணைச்சு சொல்றான். ஈமானு, தக்குவா, உண்மை. ஈமான் கொண்டோரே, அப்ப ஈமான் இருக்கணுமா? ஆமனுத்தகுல்லா, இறைவனை அஞ்சி கொள்ளுங்கள். ஈமானுக்கு பிறகு இறையச்சம் வேண்டுமா? என்ன செய்யணும்? உண்மையை பேசணும். வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையை பேசணும். கண்ணியமிக்கவர்களே, உண்மையை பேசினால்தான் நீ உண்மையான மூமினு. உண்மையை பேசினால்தான் நீ இறையச்சமுடையராக ஆக முடியும் என்பதனை எல்லாம் அல்ல அல்லாஹ் திருக்குறள் தெளிவா சொல்லி காட்டான். ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸை தெரிவிக்கிறார். என்ன அப்படின்னா, ஃபஇன்ன சிதுக தமானீனத்துன், உண்மை பேசுவது மனுஷனுக்கு மன ஆறுதலை தருகிறது. உண்மையை பேசி பாருங்க, மன ஆறுதலை தருகிறது. வல் கிதுப ரைபத்துன், பொய் பேசினா மனுஷனுக்கு சந்தேகம் எழுந்துட்டே இருக்கும். சொல்றோம்லாம் இல்லையா? ஒரு உண்மையை மறைக்க ஒரு பொய் பேசுறான்னா 9 பொய் பேசுறான். ஒரு உண்மையை மறைக்க 9 பொய் பேசுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனுஷன் பொய்ய பேசினாம்னா அவனுக்கு மன நிம்மதியே இருக்காது. நீ நல்லா கவனிச்சுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், மன தடுமாற்றம் ஏற்படும். எந்த இதிலுமே ஒரு நிரந்தரம் இருக்காது. நாம உண்மையை பேசுறோம். உண்மையை பேசுகின்ற பொழுது நமக்கு என்ன தோன்றும்? அது நமக்கு எதிராக அமைந்து விடுமோ, கெடுதலாக அமைந்து விடுமோ என்று மேலோட்டமாக தோன்றினாலும் உண்மையை பேசினால் அது உனக்கு பயன் தரும். பொய்யை பேசுறோம், பொய்யை பேசினால் அவன் என்ன நினைக்கிறான்? இந்த நேரத்தில் தப்பித்துக் கொள்ளலாம், நமக்கு ஈடேற்றம் தரும் என்று நினைக்கிறான். ஆனால் எந்த ஒரு காலத்திலும் நீ பேசிய அந்த பொய் என்பது உனக்கு பாரதூரமான விளைவுகளை, கெடுதிகளை தரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றான், ஒரு மூமினிடமிருந்து பொய்யை எதிர்பார்க்க முடியாது. ஒருத்தன் பொய் பேசுறான் அப்படின்னா அவன் முஸ்லிமே கிடையாது. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மூமினை மகா பொய்யனாக்க நீர் காண மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல தெரியுமா? ஒரு மூமினு தொழுகிறானா, நோம்பு வைக்கிறானா அப்படிலாம் பார்க்காத. ஒரு மூமினு பள்ளிவாசலுக்கு வர்றானா, தொழுகிறானா, நோம்பு வைக்கிறானா அப்படின்னு நீ பார்க்காத, உண்மையே பேசுறானா பாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவான், தொழுவான், எல்லாம் செய்வான், பேசுறதெல்லாம் போய். அப்படி இருக்கக்கூடாது. அவனுடைய தொழுகையை பார்க்காதே, அவனுடைய நோன்பை பார்க்காதே, அவனை பார். அவன் உண்மை பேசுகிறானா, அமானிதங்களை நிறைவேற்றுகிறானா, பேணுதல் உள்ளவனாக வாழ்கிறானா என்பதை பார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்றாரு,
அஸ்ஸிதுகு சைஃபுல்லாஹி ஃபி அர்திஹி. உண்மை என்பது இந்த பூமியின் மீது நட்டப்பட்ட இறைவனுடைய வாள், கூர்மையான வாள். அதில் எதை வைத்தாலும் அதை துண்டாக ஆக்கிவிடும். அப்போ உண்மை என்பது இந்த பூமியின் நட்டப்பட்ட இறைவனுடைய வாள். எத்தனை போலிகள் வந்தாலும், எத்தனை பொய்கள் வந்தாலும் அதன் மீது விழுந்தால் அந்த வாள் என்பது அவற்றை துண்டமாக ஆக்கிவிடும். அபு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இஜஅல் சிதக மத்தியத்தக்க, உண்மையை உனது வாகனமாக ஆக்கிக்கொள். நீ பயணிக்கிறாய், வாகனத்தில் பயணிக்கிறாய், அந்த வாகனம் உண்மையை உனது வாகனமாக ஆக்கிக்கொள். வல் ஹக்க சைஃபக்க, சத்தியத்தை உனது வாளாக ஆக்கிக்கொள். வல்லாக காயத்தை தளபத்திக்க, உனது தேடலின் முடிவாக இறைவனை ஆக்கிக்கொள். எல்லாமே கிடைச்சிடும். அபூ சுஃபியான் இப்னு அஸ்பாத் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உண்மையை பேசி பார்த்தால் 3 தன்மைகள் மனுஷனுக்கு வரும். ஒரு மனுஷன் உண்மையை பேசினா 3 தன்மைகள் அவரிடத்திலே வரும். ஒன்று என்ன அப்படின்னா, அல் ஹலாவத்து, தேன் அமுதம். தேனை விட அமுதமாக இருக்கக்கூடிய அந்த தேன் சுவை அந்த மனுஷனுக்கு கிடைக்கும். 2வது வல் மலாஹத்த, முக மலர்ச்சி கிடைக்கும். இந்த பொய் பேசுறவன் முகத்தை இருள் அடைஞ்சிருக்கும், பால் அடைஞ்சு போயிருக்கும். உண்மையை பேசி பாருங்கள், உங்களுக்கு முகப்பொலிவு ஏற்படும். வல் மகாபத்த, உண்மையை பேசினால் கௌரவம், கெத்து இருக்கும். யாருக்கும் பயப்பட அவசியம் இருக்காது. பொய் பேசினாதான் நடிக்க வேண்டியது இருக்கும், ஜால்ரா போட வேண்டியது இருக்கும். வல் மகாபத்த, ஒரு கௌரவம் என்பது உண்மையில் இருக்கிறது, உண்மை பேசுவதில் இருக்கிறது. இந்த 3 தன்மைகள் உண்மை பேசுவதிலே இருக்கிறது. அவர் சொல்றார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சூரத்து முஹம்மத் என்ற அந்த சூறாவில் 21வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, ஃபலவ் சதகுல்லாஹ லகான கைரல் லஹும், அவர்கள் உண்மையாளர்களாக இருந்து கொண்டால் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். உண்மையை நாம் வசீலாவாக ஆக்குவாங்க. தொழுகையை வசீலாவா ஆக்கி அல்லாஹ்விட்ட துஆ கேட்பாங்க. ஆனால் உண்மையை நாம் வசீலாவாக, துணை சாதனமாக ஆக்கினால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தும் அல்லாஹ்விடமிருந்து சன்மானமும் நமக்கு கிடைக்கும். இப்படி அப்ப உண்மையைத்தான் நாம் பேச வேண்டும் என்பதை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, பொய் என்பது நீ யதார்த்தமாக பேசினாலும் பலன் தராது, வேடிக்கையாக விளையாட்டாக பேசினாலும் உனக்கு நல்லதே கிடையாது. பொய்யில சீர்திருத்தம் என்பதே இருக்காது என்பதனை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இஸ்மாயில் இப்னு உபைதுல்லா அவர் சொல்லுகின்ற பொழுது, அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற அரசன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறாய். இவர் ஆசிரியர், இஸ்மாயில் இப்னு உபைதுல்லா என்பவர் ஆசிரியர். என் பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிற, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது போன்று உண்மையையும் கற்றுக் கொடு. உண்மை எப்படி பேசணும் அப்படின்னு. பொய் பேசுவதை விட்டோம், அவர்களை நீ தவிர்த்து விடு. பொய் பேசாமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கை எடு. அதனால என் குழந்தை செத்து போனாலும் நான் கேட்க மாட்டேன். என்ன சொல்றாரு ஒரு அரசன் சொல்றார், அதனாலும் என் குழந்தை உயிரிழந்தாலும் பரவாயில்லை. மித்தரஃப் என்பவர் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் ஒரு நாளும் பொய் பேசுவதை விரும்புவது கிடையாது. பொய் பேசினா எனக்கு பதவி கிடைக்கும், சுகம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், உலகம் கிடைக்கும், உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களும் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் நான் ஒருபோதும் பொய் பேச மாட்டேன். அப்ப இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். 3வது விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வஹ்சுனு ஹலீகத்தின், நன்னடத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், அல்லாஹ்விடத்தில் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கலா கதரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும்.
அதோடு மாத்திரமல்ல, சோதனையான சமயத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், சோதனை வரும் பட்சத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் கடைபிடிப்பதுதான் பொறுமை. இதுதான் நன்னடத்தை, நற்குணம். கண்ணியமிக்கவர்களே, அதோடு மாத்திரமல்ல, அல்லாஹ் உனக்கு நேமத்தை கொடுத்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணும். நன்றி கெட்ட அடியானாக மாறக்கூடாது. இது அல்லாஹ்விடத்தில் நாம் நடந்து கொள்ளும் நன்னடத்தை. மக்களிடத்திலே நாம் நடந்து கொள்ளும் நன்னடத்தை என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு நோவினை தரக்கூடாது. நோவினை தரக்கூடிய பொருள் இருந்தால் அதை அப்படியே அப்புறப்படுத்த வேண்டும். முகமலர்ச்சியோடு நடந்து கொள்ள. நன்னடத்தை, நற்குணம் தான் என்னது? இஞ்சி தின்ன குரங்குமா இருக்கக்கூடாது. முகமலர்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உன் சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூர்ப்பதும் தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மென்மையாக பேச வேண்டும், மிருதுவாக பேச வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுடைய தேவைக்காக வேண்டி அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். மக்களோடு கலந்திருக்கின்ற பொழுது அங்கே துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். இது மூன்றாவது குணம். நான்காவது குணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உணவுல பத்தினித்தனம் இருக்க வேண்டும். நாம எப்படி சம்பாதிக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் எப்படி சம்பாதிக்கிறோம் பொருட்படுத்தவே மாட்டான். ஹராமா ஹலாலா. கண்ணியமிக்கவர்களே, கருப்பில் மாத்திரம் பத்தினித்தனம் அல்ல, நாம் உண்ணக்கூடிய உணவுல பத்தினித்தனம் இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்ட்ட கையேந்து கேட்பான், பிரயாணத்தில் ஈடுபடுறான், அவனுடைய தலைவிரி கோலம் புழுதி படிந்திருக்கிறது, யா ரப்பு யா ரப்பு என் துஆவை கபூல் செய்யி. அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ மத்அமுஹு ஹராமுன் வ மல்பஸுஹு ஹராமுன் வ மஅகலுஹு ஹராமுன். சாப்பிடுற சாப்பாடு ஹராமு, உடுத்துற உடை ஹராமு, அவனுடைய உணவு அது ஹராமா இருக்குது, அவனுடைய குடிபான ஹராமா இருக்குது. அல்லாஹ் எப்படி துஆவை கபூல் செய்வான்? இப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த 4 தன்மைகள் உங்கள்கிட்ட இருந்து உலகமே உங்களை விட்டு தவறி போனாலும் பரவாயில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த 4 சிறப்பான நற்குணங்களை உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கொடுத்து சிறப்பித்து தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.